பிரைஸ் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்க கேட்கலாம். அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குரியதுதான். யாராலையும் அதை பறிக்கவோ ஏமாத்தவோ முடியாது. இந்த இடத்துல அந்த காரியம் தாங்க. சுனேமியாங்கிற ஒரு தாய், அவங்க என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல பஞ்சம் வரப்பொழுதுமா, நீ வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு சொன்ன உடனே அவங்க இடத்த, வீடை, தோட்டம், துறவு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் அந்த விட்டு போன அந்த தேசத்துக்காரங்க எடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல இந்த சுனேமியா ராஜா கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா, என்னுடைய வீடு, தோட்டம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்களே, கைப்பற்றிட்டாங்களே, நான் என்ன செய்யன்னு ஒரு நியாயத்தை கேட்க போகும்போது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? பிரதானி கிட்ட பேசுற வார்த்தை தாங்க இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ். அவளுக்குரிய வருமானம். தேவ பிள்ளைகளே, உங்களுடையது உங்களுக்கு தான் வரும். உங்க வீட்டு, உங்க வருமானம், உங்க தோட்டம் வேற யாரும் ஏமாத்தல. அவங்கள வச்சு கர்த்தர் உங்க வீட்டை பாதுகாக்க வச்சுக்கார். அதுதான் உண்மை. நடந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு அன்னையில இருந்து இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய அத்தனை வருமானத்தையும் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குரியதை நீங்க மீட்டுக் கொள்ளுவீங்க. உங்க தோட்டம் உங்களுக்குரியதுதான். யாராலையும் அதை கைப்பற்ற முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.